நிர்வாணி. நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை, நாங்கள் தீண்ட தாவர்கள் இல்லை, நாங்கள் தமிழர்கள் என்று உணர்வதற்காக இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம். தொடங்கி உலகத்தின் புருவத்தை உயர்த்தி பார்க்க வைத்த தலைவன் நம் தமிழ் இனத்தின் தேசிய அடையாளம் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் வாழுகின்ற திசை நோக்கி வணங்கி இந்த தேவேந்திர வேளாளர் மக்கள் முன்னேற்ற சங்கம் நடத்துகின்ற தெருமுறை பரப்புரை கூட்டத்தில் முல்லை நில தமிழர் விடுதலை கட்சியின் சார்பில் கலந்து கொண்டு உரையாற்றுவதில் பெருமிதமும் திமிரும் கொள்கிறேன். இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற திரு எம் தியாகராஜன் மானாமதுரை ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கும், திரு ஆட்டோ ஆர் பாஸ்கர் மானாமதுரை நகர செயலாளர் அவர்களுக்கும் அனுமதி அளித்து பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறை நண்பர்களுக்கும், சிறுவர்களே என்ன பேசிவிடப் போகிறார்கள் என்று எங்களை அலட்சியம் செய்யாமல் சிறு துரும்பும் பல்லை குத்தும் இருபாலும் நாங்கள் இருந்து விடுவோம் என நினைத்து எங்கள் பேச்சுக்களை பதிவு செய்து குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற நாங்கள் எப்பொழுதும் மதிக்கும் உளவுத்துறை அதிகாரிகளுக்கும், இந்த சின்னஞ்சிறிய பிள்ளைகள் நம் முன்னே என்ன கருத்துக்களை இழைக்கப் போகிறார்கள் என்பதை ஒளிபெருக்கி வாயிலாக ஆங்காங்கே நின்று அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற மானாமதுரை சிப்காட் வாழும் என் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த இடத்தில் நாங்கள் எதற்காக கூட இருக்கின்றோம்? நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் இல்லை, நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை, நாங்கள் தீண்ட தாவர்கள் இல்லை, நாங்கள் தமிழர்கள் என்று உணர்வதற்காக இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம். பெரியாருக்கு வாய்கள் எப்பொழுதுமே லேச தூண்டி விட்டு போயிடுவாங்க. எங்க ஐயா நான் என்னவோ பேசணும் நினைச்சேன், ஐயா லேச ஒரு பொறியை போட்டு விட்டு போயிட்டாரு. ஒரு அண்ணாருக்கு நீங்க சட்டமன்றத்தில் வாய்ப்பு கொடுத்திருக்கீங்களா? ஒரு மருத்துவ சமுதாயத்திற்கு நீங்கள் ஒரு ஒன்றிய செயலாளரோ மாவட்ட செயலாளரோ பொறுப்பை கொடுத்திருக்கேன், லேச ஒரு கிட்ட போட்டு போய் உட்கார்ந்துட்டார். ஆனா திமுக திராவிட ஆட்சி அப்படி இருக்கா? நேற்றுக்கு ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசிட்டு மதுரையில ஐயா மூர்த்தி அவர்கள் மறுநாள் காலையில ஸ்டாலின் அவருடைய மடியில பேசிக்கிட்டு இருந்த உரையறிவி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் இன்பனி காலை தொடச்சு விட்டு இருக்கிறார். இதுதான் இன்பனியும் முதலமைச்சராக ஆக்காமல் நான் சார மாட்டேன் என்று சொல்லுகிற இடத்தில் திமுகவை வைத்துவிட்டு மருத்துவருக்கும் மன்னார்குடிக்கும் இவர்கள் பதவி அளித்து அழகு பார்ப்பார்களா என்றால் இல்லை. அதே மாதிரிதான் இந்த திமுக லேசா ஒரு பிட்ட போட்டு விட்டாங்க. கடந்த அண்ணா திமுக ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருந்த போது அண்ணா திமுக எவ்வளவு கேடு கட்ட ஆட்சி தெரியுமா, அண்ணா திமுக எவ்வளவு பெரிய மோசமான கட்சி தெரியுமா என்று மக்களிடத்திலே பரப்புரை செய்தார்கள். என்ன பரப்புரை? பொள்ளாச்சியை மாணவியை கற்பழித்து விட்டார் பாருங்கள். பொள்ளாச்சியின் நடந்த துன்பத்தை கொடலத்தை இந்த உலகம் வேடிக்கை பார்க்கலாமா? தமிழர்களை நீங்கள் வேடிக்கை பார்க்கலாமா? ஆகவே அண்ணா திமுகவை நாம் ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், அதற்காக எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று ஐயா ஸ்டாலின் ஊர்தோறும் நடையா நடந்து எங்கள் மக்களிடத்திலே லேசா ஒரு பிட்ட போட்டு விட்டார். அண்ணா திமுக 8 மணி காலம் கொண்டு வருது, விவசாய நிலங்களை எல்லாம் அளிக்கிறது, அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு இருக்கிறாமா வாக்கு செலுத்தலாமா என்று லேசா ஒரு பிட்ட போட்டு போயிட்டாரு. நம்ம எல்லாம் சேர்ந்து கூடி ஒரே குத்தா குத்தி திமுக ஆட்சியில் கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு ஒரே ஆந்திராவத்துல எந்த ஆட்சி அண்ணா திமுக மோசமான ஆட்சி கெட்ட ஆட்சி என்று திமுக வாக்களித்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர வைத்த மக்கள்
ஒரே ஆண்டு காலத்துல அதிமுக எவ்வளவோ பரவாயில்லையா இது ஒரே ஒரு வருஷத்துல. அப்போ இவங்க போடுற பிட்டுக்கெல்லாம் நாம இரையாகி பலியாகி போறதுதான் வேடிக்கையா இருக்கு. இந்த மட்டும் என்ன வருது, அண்ணா பல்கலைக்கழகத்துல காதலனோட நண்பனோட ஒரு பெண் உட்கார்ந்து பேசிட்டு இருக்குங்க. அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே போய் அந்த பொண்ணை கெடுத்து கற்பழிச்சு சூறையாடி விட்டு வருகிறான் என்றால் இந்த ஆட்சிக்கு பேர் என்னாச்சு? சரி, முன்னேறத்துக்கு ஒரு பள்ளி மாணவி 12 வயது மாணவிய ஒரு 3 ஆசிரியர்கள் சேர்ந்து அந்த குழந்தைய கழிவறையை வச்சு கற்பழிச்சு அந்த பிள்ளைய நாசமாக்கிட்டான். யாரு? ஆசிரியர்கள். என்னாச்சு இது என்னாச்சு? இது மண்ணா போன ஆட்சின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது நாங்க? அப்ப நாம இவரை திரும்ப திரும்ப நமக்கு ஆசை வார்த்தைகளை ஊட்டி ஊட்டி நாங்க வந்தா நீட்டை ஒழிச்சிருவோம், நாங்க வந்தா விவசாயம் நாங்க கைப்பற்ற மாட்டோம், 8 வழிச்சாலையை கொண்டு வர மாட்டோம், எல்லாவற்றையும் சொல்லி எது எல்லாம் கொண்டு வர மாட்டோமோ என்று நம்மிடத்தில் சொன்னார்களோ, வாக்குறுதி அளித்தார்களோ, அது எல்லாவற்றையும் இப்ப நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சிதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. அப்ப இந்த ஆட்சி நம்ம என்ன செய்யணும்? ஆகட்டணும். அதுக்கு என்ன செய்யணும்? மறுபடியும் அதிமுகவா? என்னங்க நம்மளுடைய மனநிலை? எவன் சரியில்லை என்று இவனுக்கு வாக்களித்தோமோ, இவன் சரியில்லை என்று மீண்டும் அவனுக்கு வாக்களிக்க போறோமா? இதுதான் நம்ம இடத்துல இருக்கிற மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. அதாவது 2 பேரும் மாறி மாறி கற்பழிப்பாங்க. என்ன சொல்றீங்கன்னா, இப்போ நம்ம தான் ஜாதி பத்தி பேசக்கூடாதுங்க. தேவேந்திரோட வரலாறு பரமசுரத்தை பாருங்க, சாதியை பத்தி பேசிட்டு இருக்காரு. கருவுளி கண்ணனை பாருங்க, அங்க போனாரு பேசிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க அவரு பரவர் பேசிட்டு இருக்காரு. இந்த பாருங்க ஒரு பரவர் பேசிட்டு இருக்காரு. இந்த பாருங்க ஒரு கள்ளத்தொகை. தமிழர்கள் பூர்வக்குடி தமிழர்கள் நாம் எல்லாம் பேசினால் சாதியவாதிகள், சாதிய சிந்தனையாளர்கள். ஆனால் நேற்றைக்கு ராணிப்பேட்டையில ஐயா காந்தி அவர்கள், கடற்துறை அமைச்சர் காந்தி அவர்கள் பக்கத்துல மேல உட்கார்ந்துருக்காரு. அவர் பார்த்து சொல்றாரு, அவரு நம்மால நாயுடு எனக்கு ஓட்டு போட மாட்டாரு. யார் சொல்றா? ஒரு நாயுடு இன்னொரு நாயுடு பார்த்து, அதுவும் ஒரு அரசு பள்ளி விழா, பள்ளி ஆண்டு விழாவில் மாணவர்களுக்கு போதிக்க வேண்டிய இந்த அமைச்சர் பெருமக்கள் அப்படி எங்க சாதி நாயுடு, சாதியவாதிகள், சாதிய வரியர்கள், காலத்தை தூண்டுபவர்கள் அமைச்சர்கள் பேசலாம். அது நல்ல சிந்தனை, மாணவர்களுக்கு நல்ல அறிவுரை போட்டுதாங்க. ஐயா நேரு அவர்கள் ரெட்டி மாநாட்டுக்கு போவாரு. ரெட்டி மாநாட்டுக்கு போய் என்ன விடுதலை பற்றி பேசுவாரு? நாமெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், ரெட்டிகள் எல்லாம் சங்கங்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், நாம எப்பொழுதும் ஆட்சி அதிகாரத்திலே இருக்கணும்னா நாம ரெட்டிகள் எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு பேசுவாரு. யார் சாதியவாதிகள்? ஆக சிறந்த யாரெல்லாம் ஜாதியை ஒழிப்போம் என்று பேசி தீர்ந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். இவர்கள் ஒழித்ததெல்லாம் தமிழ் சாதிகளை மட்டும் குறிவைத்து ஒழித்தார்கள். இங்கே பசுபதி பாண்டியன் அவர்கள் பல்லராக இருப்பார், இங்கே இமானுவேல் சேகரன் பல்லராக இருப்பார், நம்முடைய உத்தராகண்டிய தேவராக சித்தரிக்கப்படுவார், சின்னமலை கவுண்டராக சித்தரிக்கப்படுவார். ஆனால் இவர்கள் ரெட்டியாகவும் நாயுடாகவும் அமைச்சர் பதவியில இருந்து கொண்டு வளம் வருவார்கள். மொழி சிறுபான்மையினர் இவர்கள் எல்லாம், ஆனால் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். நாம ஏன் இடஒதுக்கீடு பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு இடஒதுக்கீடு, தனி இடஒதுக்கீடு பத்தி ஏன் பேசலாம்? தமிழர்கள் நாம் இன்றைக்கு அருமையான இந்த இடத்துல நின்று போராடக்கூடிய இடத்துல நிற்கிறோம். தமிழ்நாட்டினுடைய பூர்வக்குடி தமிழர்கள் நாம் போராட்டவாதிகளாக போராட்ட களத்திலே தினந்தோறும் தமிழ்நாட்டு வீடுகளிலே கத்தி பேசிக் கொண்டிருக்கின்றோம். பூர்வக்குடி தமிழர்கள் நாம். ஆனால் இந்த நாட்டிற்கு வந்து குடியேறிய இந்த நாயுடுக்கள், நான் சொல்ற அமைச்சர்கள் சொல்றேன், அதுக்காண்டி மக்களை இதுவா பேசுறேன்.
அப்படி பேசுறான் இப்படி பேசுறான்னு சொல்லக்கூடாது. மொழி சிறுபான்மையினர்கள் இந்த நாட்டுக்கு வந்து குடியேறி அண்டி ஒண்டி பயிற்சி வந்த இவர்கள் அதிகாரத்தில் தொடர்ச்சியாக இருக்கிறார்கள் என்றால் எப்படி? அதுதான் சொன்னேன். தேச பிட்ட போட்டு விட்டு தேவரின் தேவேந்திர மோத விட்டு தன் சொந்த அருவாய்க்குள்ளே ரத்த யுத்தத்தை நடத்திவிட்டு அதிலே குளிர்காய்ந்து வாக்கை பெற்று அதிகாரத்திலே அமர்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த நாட்டின் பூர்வக்குடி தமிழர்கள் இவர்களிடத்திலே கையேந்தி நின்று பிச்சை கேட்டு எனக்கு தண்ணி இல்லை, எனக்கு மின்சாரம் இல்லை, எனக்கு பஸ் வசதி இல்லை, எனக்கு வீடு இல்லை, பட்டா கொடு, அது கூட இது கூட, மருத்துவமனையில் மருத்துவம் இல்லை, எண்ணற்ற சிக்கல்கள் இவர்களிடத்திலே கையேந்தி நின்று பிச்சை எடுக்கும் சூழ்நிலை இந்த சிறுமொழி சிறுபான்மையை நம்மே சீர்திருக்கிறார் என்றால் தமிழர்கள் நாம் எவ்வளவு இனி நிலையில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை என்னுடைய உறவுகள் கூடியிருக்கின்றவர்கள் சிந்திக்கணும். என்னப்பா சிந்திக்கிட்டே இருக்கும், என்னப்பா பண்றது? ஒரு 300 ரூபாய் கொடுத்துருவான், ஒரு 500 ரூபாய் கொடுத்துருவான், ஒரு கோட்டை வாங்கி கொடுத்துருவான், அப்படியே பழகிட்டோங்கப்பா. சாயந்தரம் ஓட்டு அடிக்கணும் கைகாலெல்லாம் நடந்தப்பா. திமுக வந்து 5 ரூபா தரம்பியா, ஒரு கோட்டை வாங்கி தரம்பியா, ஒரு கொட்டின பிரியாணி உண்டுன்னா தன்னால போய் வீசுல ஓட்டு போடுறதப்பா. நாங்கள் அப்படி ஆயிட்டோம்ப்பா. தமிழரை நீங்கள் அப்படி ஆகவில்லை, உங்களை மறைமாற்றி அப்படி ஆக்கி வைத்தது இந்த திமுக அரசு, அண்ணா திமுக அரசு. தினத்தோடு நம்மை குடிப்பவர்களாக வைத்திருக்கிறார்கள். ஒன்றாக குடிக்க தமிழரை போல உலகத்திலே உழைப்பில் சிறந்தவன், அறிவில் சிறந்தவன், ஆற்றலில் சிறந்தவன் ஒருவன் இந்த பூமி பஞ்சலே கிடையாதுங்க. ராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடைய கோயில எவங்க கட்டினா, எந்த வளையத்தை நிதிக்காக கட்டினா? தமிழர்கள் நாம் கட்டியது. கரிகால் பெருவாள் சோழன் கட்டிய கல்லணை எந்த வளையத்தை நாட்டிலிருந்து வந்தான் கட்டினார்? நாம் தமிழர்கள் கட்டியது. எங்கே தமிழர்கள் தான் உழைப்பிலும் அறிவிலும் ஆற்றலும் சிறந்து விளங்கிய தமிழரை முடிக்கி அடிமையாக்கி பழக்கப்படுத்தி விட்டுட்டு தமிழனார் யாருக்கே வர மாட்டாங்க. பாருங்க, சனிக்கிழமை சம்பளம் வாங்கினோம்னா புதன்கிழமை காசு தீவிர வரைக்கும் குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள படுத்துக்கிறாங்க. சரி, நம்மளை குடிக்க வச்சு கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டு நம்ம மேலே பழிய போட்டு வட இந்தியாவில இருந்து பலக்கணக்கான கோடி மக்களை கொண்டு வந்து இறக்கிருக்கான். நான் ஒரு தையல் கலைஞராக இருக்கேன். கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் கம்பெனில ஒரு டெய்லரா பணிபுரிகிறேன். ஈரோட்டில் வேலை பார்த்துட்டு தான் வர்றேன். கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் பணிபுரி பெரிய நிறுவனம். அது தமிழர் நிறுவனம், கவுண்டர் தான் வச்சிருக்காரு. ஆனால் 2000 பேர்ல 1900 பேரும் வட இந்தியர்கள். நான் போய் தச்சுக்கிட்டு இருப்பேன், என்னை வேலை வாங்குவது, எனக்கு சம்பளம் போடுவது, என்னை அகற்றுவது, என்னை திட்டுவது எல்லாம் வட இந்தியர்கள். என்ன நடக்கும்? சென்னையில காவல்துறைய ஓட விட்டு அடிச்சா வட இந்தியக்காரன். காவல்துறைய பெருந்துறை சுற்றாட்டுல போலீஸ ஓட விட்டு அடித்தாங்க. மொழி சிறுபான்மையினரை வந்து அமர்ந்து கொண்டு பூர்வக்குடி தமிழர்கள் நம்மை அடிமையாக ஆக்கி வைத்திருக்கிற இந்த திருட்டு கயவர் கூட்டம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, குடிகாரர்கள் குடிகாரர்கள் குடிகாரர்கள். கொடுத்த வெட்டம் எவன்டான்னு கேட்டா விஞ்ஞானிகள் தான் பேசுவான். அவன் வாயில வந்தா ஊட்டுதான், வாயில வந்தா ஊட்டுதான். அயோக்கிய அறிவிகளை படிப்பகங்கள் இருக்க வேண்டிய இடத்துல எதுவுமே கட்டதாங்க. நம்மளுடைய கைகளுக்கு சீக்கிரம் தென்படும். செல்போன் இருக்கு கையில. உலகத்தில் ஆக சிறந்த அறிவை நாம் அதில் பெறலாம். ஆனால் நம் கைகள், இளைஞர் கைகள், சிறார் கைகள், ஏன் அமைச்சர் மந்திரிகள் கூட செல்போன்ல ஆபாச தான் பார்க்கலாம். அறிவை எவனாவது வளர்க்கிறாங்க அந்த செல்போன்ல? இல்ல இல்ல. எது தீயதோ எது கெட்டதோ அதைத்தான் நம் கைகள் சட்டப்பற்றும். அதனால நம்மளை குடிகாரர்களாக மறைமாற்றி வைத்துக் கொண்டு இவர்கள் இப்படி செய்யா இவர்கள் சும்மா விடலாமா? மொழி சிறுபான்மை இருக்கிற ஆகப்பட்ட சிறுபான்மையினர்கள் கர்நாடக குடும்பம். ஒரே ஒரு டாரஸ் லாரி, எங்க அண்ணன் பரமசிவன் டிரைவர் இருக்காரு, அவரை கொண்டு போய் லாரியை வாசல்ல விட்டுட்டு ஏத்துனா ஒட்டுமொத்த குடும்பமே லாரியில் ஏறி ஆந்திரா கொண்டு போய் இறக்கி போட்டுக்கலாம்.
ஆறாம் சிறுபான்மைவாதிகள் 5 முறை ஆட்சி கட்டிலே அவருடைய பையன் 6வது முறை ஆட்சி கட்டிலே இருக்கிறார் என்றால் என்ன மூர்த்தி என்ன ஆண்டவர் பரம்பரை சொல்லிட்டு மறுநாள் ஸ்டாலின் மடியில பேண்டிட்டு இருந்த பேண்டல இன்பட்டி தொலைச்சு விட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அடிமை சாசனம் எழுதி விட்டு இல்லை ராஜகாலத்தோட எம்எல்ஏ அதான் இப்ப எம்எல்ஏ இல்லை அவன் சொல்றான் முதலமைச்சர் ஆக மாட்டாங்க. டேய் அதுக்கு நீயே பேசுதான் எதுக்குதான் உயிரோட மலேசியா அதான் இடஒதுக்கீடு ஏன் கேட்கிறோம்னா இந்த மாதிரி மொழி சிறுபான்மையினர்களால் தமிழர்கள் பெரும்பான்மை சமுதாயத்தை தமிழகத்தை இருக்க முடியல. தினந்தோறும் போராட்ட களத்திலே நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் எது ஒன்றும் செய்யாமல் கலைஞரும் உதயநிதியும் ஸ்டாலின் ஐயாவும் ஆட்சி அதிகாரத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் என்ன செய்ய போறோம் என்பதுதான் இந்த இடஒதுக்கீடு நோக்கமாக இருக்கும். ஒண்ணு இல்லைங்க, 1840 முதல் முறையாக ஆங்கிலேய ஆட்சி காலத்துல ஒரு 3 பார்ப்பனர்கள் குடும்பம் அப்போ வந்து மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படாது. சித்தூர் மாவட்டம் இருந்துச்சு. அந்த மாவட்டத்தையே ஒரு 3 பார்ப்பனர் குடும்பம், அந்த குடும்பத்துல 47 உயர் பதவிகளை அமர்ந்துட்டான். எத்தனை பதவிகள? வெறும் 3 குடும்பம் ஒரு ஒட்டுமொத்த மாவட்டத்தையுமே தன்னுடைய கைகளுக்குள்ளே வைத்திருக்கின்ற உயர் பதவிகளை கையில வச்சுட்டு ஆட்டம் காட்டிட்டு நம்ம செனட் சபைக்கு அங்கிருந்து ஒரு கடிதம் எழுதுறார். இந்த மாதிரி இந்தியாவில் அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் யாருமே உயர் பதவியிலே இல்லை. அதுவும் உயர் பதவியில ஒருவர் கூட இல்லை. ஆகவே இதை ஒரு வரையறைக்குள் நீங்கள் கொண்டு வரணும்னு செனட் சபைக்கு கடிதம் எழுதினார். அப்போ அந்த கடிதத்தை அந்த அன்றைக்கு சித்தூர் மாவட்டத்துல சாகு மகாராஜான்னு ஒரு ராஜா இருக்கிறார். அவர்தான் முதலில் அதை அந்த இட ஒதுக்கீடு என்பதை அறிமுகம் செய்கிறார். அவருடைய அரண்மனையில் பார்ப்பவர்கள் ஒருவர் கூட அனுமதிக்காமல் அனைத்து மக்களையும் அந்த அரண்மனையில் பணியாளராக மாற்றி காட்டினார் அந்த மகாராஜா. அதற்கு பின்பாகத்தான் மண்டல் கமிஷனர் அமைக்கப்பட்டது. அந்த மண்டல் கமிஷனுடைய தீர்மானத்தை ஐயா விபி சிங் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார். நடைமுறைப்படுத்துவதை எதிர்த்து நின்று அந்த ஆட்சியாளரை ஐயா விபி சிங்க ஆட்சியை விட்டு எழுத்து ஓட வச்சதை யார் தெரியுமாங்க? இந்த பாரதிய ஜனதா கட்சி என்பதை என் மக்கள் மறந்து விடாதீர்கள். இடஒதுக்கீடே இருக்கக்கூடாது, பார்ப்பனர்களை தவிர இந்த நாட்டில் உயர் பதவிகளை அரசாங்க பதவிகளே எவனும் இருக்கக்கூடாது என்ற ஒற்றை சிந்தனையுடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை என் தமிழ் மக்கள் தமிழர்கள் சிந்திக்கணும். இன்றும் அந்த நிலைதான் தொடருது. அம்பேத்கர் அவர்கள் ஐயா சொன்னது போல ஆனால் அம்பேத்கர் அவர்கள் சட்ட வரைவை ஏற்படுத்திவிட்டு இனிமே இந்த இடஒதுக்கீடு ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற நிலை வந்த போதுதான் இவன் என்ன பண்றான் பிஜேபி. இப்போ கடந்த முறை ஆட்சியில் இருக்கும் போது நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல அதாவது வருமானத்துக்கு ஏற்ப பார்ப்பனர்களுக்கு வருமானத்துக்கு ஏற்ப இந்த பிரிவு சாதித்திற்கு கொடுக்கிறார் தனி இடஒதுக்கீடு. பார்ப்பனருக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்கிற எங்கிருந்தோ வாழ வந்தவனுக்கு. ஆனா இந்த பூர்வகுடி மக்களுக்கு இன்றும் அடிமைத்தனமாக வச்சிருக்கா எப்படி? சரி, இடஒதுக்கீடுக்கு கொடுத்துருக்கல, அது நியாயமானதா இருக்காங்க? இடஒதுக்கீடு நியாயமானதா இருக்குதா? 1964 65 அது இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்துறான். அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் வெறும் 30 கோடியோ 40 கோடியோ உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் 180 கோடி மக்கள் இருக்கின்ற இந்த நாட்டு மக்களுக்கு 40 கோடி மக்களுக்கு இருக்கிற அதே இடஒதுக்கீடு இது எப்படி சாத்தியம்? இந்த இடஒதுக்கீட்டால் யாருக்கு என்ன பயன்? இல்ல ஒண்ணு இல்லைங்க. கேரளாவில் மலையாள மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு. ஐயா முடிச்சிடறாங்க, ரொம்ப நெருக்கடி கொடுக்காதீங்க. இப்பதான் பேச
நிமிஷம் கொடுத்துருக்காங்கய்யா, நெருக்கடி கொடுக்காதீங்க தயவு செய்து. மலையாளிகள் மலையாள மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு. கர்நாடகாவிலே கன்னட மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அங்கே இடஒதுக்கீடு. மகாராஷ்டிராவிலே படித்தான், இப்படி எல்லாம் தெலுங்கானாவில் படித்தான், ஆந்திராவில் படித்தான். ஆனால் தமிழ் அங்கே எப்படி தமிழர்கள் கர்நாடகா நிறைய இருக்காங்க, அங்கே ஆந்திராவில் இருக்காங்க, தெலுங்கானாவில் இருக்காங்க, கேரளா இருக்காங்க. அங்கே எப்படி நமக்கு இடஒதுக்கீடு? மொழி சிறுபான்மை என்ற அடிப்படையில ஒரு 3 விழுக்காடு 4 விழுக்காடு மொத்தத்துக்கும் கொடுக்குறான். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. உறவுகளே, இங்க நாங்கள் மொழி சிறுபான்மை என்று சொல்லிக்கொண்டு அந்த அதுலயும் சீட்டை பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க நானும் தாழ்த்தப்பட்டவன், நானும் பிற்படுத்தப்பட்டவன், அது நான் இடத்தை பிடிச்சிட்டு தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு என்பதே காணல் நீராக போயிருக்கிறது. அப்ப நான் என்ன சொல்றோம்? இந்தியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நீ சாதிவாரி கணக்கெடுப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூறுகிறார்கள். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார். எதுக்கு? சாதிவாரி கணக்கெடுப்ப மத்திய அரசு நடத்த சொல்லி. தமிழ்நாட்டு அரசாங்கமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொள்ளலாம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவித்து விட்டால் இந்த சாதியை இருக்காங்க. தெலுங்கானாவிலே இதோ 2000 அறிவிச்சுட்டான். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார். இங்கே நாயுடுகள் சிறுபான்மையினர், இங்கே ரெட்டிகள் சிறுபான்மையினர்கள், இங்கே அரசியல் சிறுபான்மையினர் மாறி போய்விடுவார்கள். அதை எப்படி நம்ம ஏன் காட்டணும்? இங்கே தமிழர்களே சிறுபான்மையாக இருக்கட்டும் என்றுதான் மத்திய அரசு மேல ஒரு பழியை தூக்கி போடுறான். அப்போ இது நம்மிடத்திலே வாக்கை வாங்கி கொண்டு தமிழர்களை திட்டமிட்டு ஏமாற்றும் கொடும் செயல் அல்லவா இந்த செயல். அதனால்தான் நாம் இந்த திராவிட மாடல் ஆட்சியை இது தமிழர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் வேறாபத்தான கட்சி என்று நாங்கள் பதிவு செய்கிறோம். ஒண்ணு பேச வரமாட்டாங்க. எங்க ஊர்ல நான் ஏதாவது அனுமதி போனீங்களா, காவல்நிலை ஆய்வாளர் உடனே ஒரு பேப்பர் கொடுத்தாரு. நீ இந்த டாபிக் தாண்டி எதுவும் பேசக்கூடாது. வாசகர்கள் கூட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்க பேசணும் எனக்கு ஒரு தர உடனே கையில் பண்ணிடுவாங்க. அவங்க ஒரு வாட்டி சாலை சரிகள் போராடாது அனுமதி கேட்கிறேன். தம்பி கருமொழி, நீ சாலையை தவிர வேற எதுவுமே பேசக்கூடாது. சரிங்கய்யா, நான் எதுவுமே பேச மாட்டேங்கய்யா. வந்தாச்சு, மைக்கு நின்னாச்சு. சாலையே சாலையே, நீயாக ஏன் இப்படி குழி தோண்டி உன்னை நீயே மூடிக்கொள்கிறாய்? கல்லே கல்லே, நீ ஏன் மழை பெய்தாய் வெளியே தென்படுகிறாய்? சாலையே சாலையே, நீ ஏன் இன்றும் மழை பெய்தால் சுருங்கி கொண்டே வருகிறாய்? இப்படியாக பேசிட்டு போக முடியும்? இடஒதுக்கீடுனா என்ன காரணத்தினால இடஒதுக்கீடு வேணும்? என்ன காரணத்தினால் இடஒதுக்கீடு தமிழர்களுக்கு கிடைக்கிறது பேசணுமா வேண்டாமா? ஒண்ணு இல்லைன்னா ஐயா ஸ்டாலின் உறவுல விற்க மாட்டேன்னு சொல்லிட்டோங்க. உண்மையிலே அவர் விற்க வச்சிருக்காரா இல்லையா? மனசாட்சியுள்ள பெரியவங்க சொல்லுங்க. அவரே தலையில முடியல விற்க வச்சிருக்காருங்க. ஒரு கூட்டத்தில் உணர்ச்சி போட்டு விற்க மாட்டேன் அப்படின்ட்டேன். கூட 5 மணி காலைல தனிப்படை வந்து எனக்கு வீட்டு போய் கைது பண்ணி மத்திய சிறையில் பாலை சிறையில் 17 கூட அழைச்சிட்டாங்க. வாயை திறந்தால் சிறை, எழுதினால் சிறை தடை. கருத்து சுதந்திரம் என்பதே இந்த நாட்டில் இல்லை. கருத்தை நேரிக்கிற சுதந்திரத்தை தவிர இந்த நாட்டில் என்ன சுதந்திரம் இருக்கு? கஞ்சா வியாபாரிக்கு இந்த நாட்டிலே சுதந்திரம் இருக்கிறது. கள்ளச்சாராயம் விற்பவனுக்கு இந்த நாட்டிலே சுதந்திரம் இருக்கின்றது. மால் கொள்ளையே அடிப்பவனை ஆற்றை திருடுபவனுக்கு இந்த நாட்டிலே சுதந்திரம் இருக்கின்றது. என் மாயை வெட்டி அறுத்து திறந்தோர் வேறாவது நடத்தி கொண்டிருக்கின்றான். அவனுக்கு இந்த நாட்டிலே சுதந்திரம் இருக்கின்றது. ஆனால் எங்களை போன்ற போராளிகளுக்கு மழையை வெட்டாரே சிறை குடி உள்ளத்துக்கு போடு, சாலையை சரியா போடு, தூக்குறாங்க இல்ல ஸ்டாலின் அமைச்சர் திமுக அமைச்சர் தூக்குறாங்க சிறையை போடுறான். என்ன நடக்கும் முறை இது? ஜனநாயக நாடா? ஆனால் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது எது வேண்டுமானாலும் பேசலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம், எது வேண்டுமானாலும் எழுதலாம். என்னங்கய்யா ஒரு நியாயம்? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம் ஐயா. பாலா பரிதாபப்பட்ட பிள்ளைகளே, எங்களை கொஞ்சம் அனுமதிச்சு விடுங்க. ஏன் நாங்கள் எங்கள் மக்கள் அறிஞான மக்களிடத்திலே கூறுவதற்கு வேறு வழி இல்லை. எங்களுக்கான ஒரே ஒரு ஆயுதம் இந்த மைக், இந்த ஒழுங்காட்சி மட்டும்தான்.
கொள்ளுங்கள். அப்போ என்ன செய்ய சொல்றோம்? நாங்க மக்களை உணர்ச்சி தூண்டி விட்டு பிரார்த்தனை பண்ணி உட்கார்ந்து சொல்றோம். இல்லை, எங்க அறிவார்ந்த உறவுகளே, காவல்துறை நண்பர்களே, காசு வாங்காதீங்க, ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க என்று சொல்வதற்கு தடை என்றால் இது என்ன நாடு? நாங்கள் சாதிய சிந்தனைகள் இல்லை, எங்கள்கிட்ட சாதிய பார்வை வருவாரம் கிடையாது. ஏன் ஒரு தேவேந்திரோட வேளாண் போனா நான் ஏன் குரல் வந்திருக்கேன்? ஏன் நாங்கள் எல்லோரும் தமிழர்கள், ஒரு தாய் குடியின் பிள்ளைகள் நாங்கள். அதனால்தான் இந்த போனார் குடியை சார்ந்தவன் தேவேந்திரோட வேளாண்களுக்கு வந்திருக்கேன். குரல் கொடுப்பதற்காக, துணை நிற்பதற்காக. இந்த கூட்டத்தில் மட்டும் இல்லைன்னா தமிழ்நாடு தேவேந்திரோட வேளாண்கள் எங்கெல்லாம் கூட்டம் போடுகிறாரோ, எங்கெல்லாம் பட்டியலிடத்தில் வந்து வெளியேற்ற போராட்டம் நடத்துகிறாரோ, அங்கெல்லாம் இந்த கருப்புரை கண்ணன் போவார் களத்திலே நின்றிருக்கிறார் நிர்மான். ஏன் காரணம்? என் சத கொடுக்கிறது தமிழகத்திலே சாதியும் தமிழ் இல்லை, தமிழர்களுக்கு சாதி இல்லை. ஏன் சாதி இல்லை? நாங்கள் குடிக்காதவர்கள். எனக்குடி, மரக்குடி, பள்ளக்குடி, மரக்குடி, கொடக்குடி, வண்ணாக்குடி, நாசக்குடி, இப்படி குடியாக இருந்த தமிழர்கள் நாங்கள் இன்றைக்கு சாதியாக மாறியது எப்படி? எங்களை சாதியவாதியாக மாற்றி அமைத்தது யார் என்ற கேள்வியை என் மக்களிடத்திலே எழுப்ப வேண்டும். அதனால்தான் நாங்கள் இந்த களத்திலே வந்து நிற்கின்றோம், பேசுகிறோம். ஆகவே என் உறவுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் உறவை முடிச்சேன், ஐயா ரொம்ப இருக்கிறாங்க, முடிச்சுறேன். என் உறவுகளே, நாங்கள் இந்த நாட்டின் பூர்வகுடி மக்கள், எங்களை பலராக பார்க்காதீர்கள், போனாக பார்க்காதீர்கள், மரணாக பார்க்காதீர்கள். ஆகவே தமிழராக எங்களை பாருங்கள். சாதிய சிந்தனையை சாக்கடையில் ஒட்டு மிதித்தெறிங்கள் என்று கூறி புரட்சிகள் தோற்றாக வளர்கிறார், புரட்சிகள் தோற்றாக வளர்கிறார், புரட்சிகள் வெல்லட்டும், புரட்சிகள் வெல்லட்டும். தமிழர் குடியை சார்ந்த ஒருவர் மட்டுமே இந்த இடத்தை ஆளட்டும் ஆளட்டும் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றியை சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.